அமெரிக்கர்களை அலறவிடும் முருகன். கரோலினாவில் கட்டப்படும் பிரம்மாண்ட சிலை. அமெரிக்காவில் பெரிய முருகர் சிலை கட்டப்பட்டு இருக்கு. அது இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. டெக்சாஸ் ஹனுமன் சிலை மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு பிறகு கரோலினாவில் கட்டப்பட்டு வரும் முருகன் கோவில் இப்பொழுது புயலை கிளப்பியிருக்கு. 2018 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் கோவில் வேகமாக கட்டப்பட்டுட்டு வருது. உலகின் மிக உயரமான முருகன் சிலை இங்கே அமைக்கப்பட உள்ளது. இதே போல ஒரு தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் மற்றும் ஒரு தமிழ் நூலகமும் அந்த இடத்துல இடம்பெற போகுது. பத்திரிகையாளர் ஸ்டீபன் ஹார்ன் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டு ஒரு போஸ்ட் போட்டார். கோவில் இன்னும் முழுமையாக கட்டப்படாமல் இருந்தாலும் கட்டுமான பணிகள் ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இதற்கான அமைப்பு ஒன்று நிதி திரட்டிட்டு வருது. இது தனியார் நிலத்தில் கட்டப்படுது. இப்போ நம்ம இந்தியாவில் முத்துமலை முருகன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு தனியார் நிலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு, தனியார் வசம் தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே கட்டுறாங்க. வட கரோலினாவில் மோன்கூர் என்ற நகரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்துக்கள் நூற்றுக்கணக்காக இருக்காங்க. அவங்க நிலத்தையும் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல தமிழர்கள் தங்கள் போர்க்கடவுளா முருகனை உலகின் மிகப்பெரிய சிலையை இங்கே உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இது லிபர்ட்டி சிலையை விட உயரமாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவரின் இந்த போஸ்ட் தான் இப்போ பரபரப்பாக இருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மூலம் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி ஒரு பக்கம். ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தீவிர வலதுசாரிகள். அவர்களுக்கு அமெரிக்கர்கள், வெள்ளை அமெரிக்கர்கள் மட்டுமே முதல். மற்ற நாட்டினர் யாரையுமே அவங்க மதிக்க மாட்டாங்க. இத்தனை காலம் ட்ரம்ப் ஆதரவாளர்களின் எதிர்ப்பாக கருப்பின அமெரிக்கர்கள் தான் இருந்தாங்க. இப்பொழுது அதே வெள்ளை அமெரிக்கர்கள் இந்தியர்களை எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. இந்தியர்கள் தங்கள் வேலைகளை எடுத்துக்கிறாங்க. முக்கிய பொறுப்புகளுக்கு இந்தியர்கள் அமெரிக்காவில் வந்துடுறாங்க. இதனால வெள்ளையின அமெரிக்கர்கள் தங்களுக்கு வேலை இல்லை, அதனால் எதிர்க்கிறோம், அவங்கள நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 நிதியாண்டில் அமெரிக்காவில் H1B விசா வைத்திருப்பவர்களில் 72.3% இந்தியர்கள் என்ற தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இங்கே இந்தியர்கள் இதனால் மேலும் குடியேறுவார்கள் என்ற அச்சம் இருக்கு. இதனை வெள்ளையின அமெரிக்கர்கள் எதிர்க்கிறாங்க. இந்தியர்கள் அமெரிக்கா அமெரிக்காவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள் அப்படின்னு அவங்க முதல் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. சொந்த நாட்டில் ஜாதி மதம் பிரிவினை ஏற்படுத்திட்டு மக்களுக்குள்ள பிரச்சனையை தள்ளி விட்டுட்டு சொகுசா அமெரிக்காவில் குடியேறிடுறாங்க. ஆனால் அமெரிக்காவிற்கு அவர்கள் நேர்மையாக இருக்கிறதில்ல அப்படின்னு வெள்ளையின அமெரிக்கர்கள் இந்தியர்கள் மீது வெறுப்பை உமிழ தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவின் கரோலினாவில் மிக பிரம்மாண்டமான முருகன் கோவில் கட்டப்படுது. பெரிய அளவில் விவாதங்களை இது ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ முருகர் யுகம் தோன்றிடுச்சு அப்படின்னு நம்ம இந்தியாவில் பேசுறது இல்லாமல் அமெரிக்கர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த முருகர் சிலை நிறுவுறது மிகப்பெரிய பிரச்சனையா அங்க இப்ப சொல்றாங்க. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் கடுமையான வெறுப்பு பதிவுகள் பதிவு செய்யப்பட்டு வர நிலையில இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பினை புதிய இலக்கா இந்த கோவில் மாறி இருக்கு. இந்த கோவில் எப்படி இங்கே கட்டலாம், அதுவும் திறந்த வெளியில் உயரமாக எல்லோரும் பார்க்கும் வகையில் எப்படி இந்த கோயிலை கட்டலாம், அப்படி அவ்வளவு பெரிய சிலை அவர்கள் வெளியே வைக்கலாமா, அமெரிக்கா எங்கே செல்கிறது என்று அமெரிக்கர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் முருகர் வழிபாடு இருக்கு. நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்க பகுதிகளில் அங்கங்கே முருகர் இருக்கிறாரு. அதற்கு உண்டான அவங்க பூஜை புனஸ்காரமும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சிலை நிறுவுறது தான் மேலும் பிரச்சனையை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம்.
அமெரிக்கா உருவாக்கப்பட்ட போது இந்த நோக்கத்தோட உருவாக்கப்படலை. ஆனால் இப்பொழுது பாருங்கள், நிலைமை மோசமாகிடுச்சு. நம்முடைய கொள்கைகள் தவறு என்பதை இது காட்டுகிறது என்று அமெரிக்கர்கள் பலர் குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.